வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தினந்தோறும் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் அரசு மக்களுக்கான சாதனை திட்டங்களை ஏதாவது ஒன்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகிறார் என்றால், ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தினந்தோறும் மக்கள் விரோத சட்டங்களை அல்லது திருத்தங்களை ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறதோ என்கிற ஒரு கேள்விக்கு வித்திடுகிறது. அந்த வகையில் சமீபத்திய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல் நடத்தை விதிகளில் ஒரு திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் நேரத்தில் அந்த வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்படக்கூடிய சிசிடிவி காட்சிகள், வெப்காஸ்டிங் என்கிற முறையில் ஒளிபரப்பாகக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பொது ஆய்விற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்றி யாரும் பார்க்க முடியாது என்கிற ஒரு திருத்தத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த திருத்தத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆபத்தான ஒரு திருத்தம் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தம் என்பது பாஜகவினுடைய பதட்டத்தை தெல்லம் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறது. இதற்கு எதிராக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் மட்டுமல்ல, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை போற்றக்கூடிய அத்தனை சக்திகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும், இதனை தடுத்திட வேண்டும் என்று ஒரு அழைப்பினை விடுத்திருக்கிறார். அவ்வளவு ஆபத்தான ஒரு திருத்தமாக இந்த தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டிருக்கிறதா? விரிவாக நாம் ஆதியை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று திமுகவுடைய தரப்பிலிருந்து தமிழ்க அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக திரு லெனின் அவர்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல தேவசகாயம் சார்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். சார் வணக்கம். இந்த தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சீரியஸ் மேட்டர். முதலமைச்சர் சொன்னது மாத்திரம் இல்ல, அதை விட இது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இவிஎம் ஓட்டிங் சிஸ்டம் 20 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் விவிபேட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்பத்துல இருந்து எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதுக்கு மேல சந்தேகம் உண்டாயிருந்தது. மெஷின் ஓட்டிங் ஜனநாயக ரீதிக்கு பிரகாரம் கிடையாது. அதாவது ஜனநாயக ரீதி என்னன்னா, ஒரு ஓட்டர் சாவரின் சிட்டிசன் தான் சாவரின் இந்தியாவில். அவங்க ஓட்டை போடும்போது அவங்க 5 வருஷம் அவங்க பவரை, எல்லா அதிகாரமும் சிட்டிசன் கையில தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை 5 வருஷம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க போட்ட ஓட்டு சரியா, நாங்க போட்ட யாருக்கு போட நினைச்சோமோ அங்க விழுந்திருக்கா, அது அதே மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கா, அது மாதிரி கவுண்ட் ஆயிருக்கான்னு தெரியணும் அவங்களுக்கு. அவங்க நாலேஜ்ல தெரியணும், வெரிஃபைபிலிட்டி இருக்கணும். இது பேப்பர் பேலட்ல இருந்தது. இவிஎம்ல ஒரு பிளாக் பாக்ஸ், அது ஒரு மெஷின், அருமையான மெஷினா இருக்கலாம். நீங்க பட்டனை தட்டிட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால பேசிக்கலி நாங்க இதுக்கு எகென்ஸ்டா தான் இருந்தோம். ஏன்னா இது ஒரு டெமோக்ரஸி பிரின்சிபிள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்க பெரிய சேஃப் கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப் கார்டு, டெக்னிக்கல் சேஃப் கார்டு, லீகல் சேஃப் கார்டு, பெரிய பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து, மேனுவல் கொண்டு வந்து, ஹேண்ட் புக் கொண்டு வந்து, எஃபெக்ட் கொண்டு வந்து, பெரிய கிளிச்சிங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையா இருக்கும் படிக்கிறதுக்கு, நல்ல இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க. இவ்வளவு எல்லாம் கேரண்டி கொடுக்குறோம். நாங்க இவிஎம் ஆரம்பத்துல இருந்தே, அதாவது எப்போ மேனுஃபேக்சர் ஆகுதோ, ஸ்டோர்ல கொண்டு போறாங்களோ அப்ப இருந்து அதுக்கு ப்ராசஸ் 1, 2, 3, 4, அந்த செக்கிங், இந்த செக்கிங், அந்த செக்கிங், அப்புறம் போலிங் பூத்ல எல்லாம் நாங்க அதை வீடியோ எடுப்போம், வீடியோ எடுத்து ரெக்கார்டு வைப்போம், யார் வேணாலும் அதை பார்க்கலாம், எல்லா சிட்டிசனும் அதை பார்க்கறதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு கேரண்டி கொடுத்தாங்க. பிரசிடி அந்த கேரண்டி தான் நாங்க 2-3 தடவை சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட், நான் பேசி முடிச்சிடறேன், முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். சுப்ரீம் கோர்ட்ல இதே அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன். சார் பாத்தீங்களா, மேனுவல பாத்தீங்களா, இந்த கேரண்டி இருக்கு, இந்த கேரண்டி. சோ அதை நம்பிதான் மஹமூத் பிராச்சாங்கிற அட்வொகேட் நான் எனக்கு அட்வைஸ்ல தான் அவர் இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? முதல்ல டெல்லி ஹைகோர்ட்ல பண்ணாரு, பஞ்சாப் ஹரியானா பண்ணாரு. ரூல்ல எழுதிருக்குன்னா, என்னெல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல உங்களுக்கு இப்ப இருக்கோ அதை நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கொடுங்க, பேமெண்ட் மாத்திரம் வாங்கிடுங்க. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டது. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டா இவங்க கொடுக்க வேண்டியதானே? இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரூலை அமெண்ட் பண்றாங்க ராத்திரி. காரணம் என்னன்னா, இவங்க இதுவரை சொன்ன கேரண்டி, இந்த டெக்னிக்கல் சேஃப் கார்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப் கார்டு, அந்த லீகல் எல்லாமே ஃப்ராடு, எல்லாம் போய் எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கு.
ஃபீல்டில் கிடையாது, வாஸ்தவம் தான். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனில் சொல்லி முடிச்சிடுறேன். இது ஏன்னா நீங்கள் பேப்பர் பேரில் இருக்கும்போது எலெக்ஷன் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது. எலெக்ஷன் வந்து ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகம். சாதாரண குடிமகன், அவனும் படிப்பே இல்லாத குடிமகனும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை என்ன ஆச்சுட்டாங்க, இவிஎம் கொண்டு வந்து டெக்னிக்கல் ஆக்கிட்டாங்க. இவிஎம் எல்லாமே டெக்னிக்கல் தான். இப்போ ஓட்டு போடுறதுக்கு மாத்திரம் தான் நீங்கள் வந்து கீழே நின்று பட்டன் அப்படிக்கிட்டு போயிடுறீங்க. ஓட வைக்கிறது போலிங் ஆஃபீஸர்ஸ், கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஸ்பெஷல் ட்ரைனிங். கோடிக்கணக்கான ஆளுங்க வருவாங்க. 11 லட்சம் போலிங் ஸ்டேஷன் இருக்கு இந்தியாவில். ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் 3 ஆஃபீஸர்ஸ் உண்டு. போலிங் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு தெரியுமே கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாருக்குமே டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து எலெக்ஷன் பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு இருக்கா? ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, கடைசியில் டெக்னிக்கலாக மாற்றிக்கிட்டு எலெக்ஷனை இப்போ வந்து ஒரு ஒரு உற்பத்தி பொருளாக மாற்றிட்டாங்க. இது ஜனநாயக பொருள் இல்லை. நிச்சயமா சார், இது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. நான் திரும்பவும் பேசுறேன் அமுதரசன். அதாவது இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு தேவசகாயம் சார் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு மோசமான ஒரு தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா? உள்ளபடியே இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல இது ஒரு ஜனநாயக படுகொலை தான். காரணம் என்னன்னா, வெளிப்படைத்தன்மையை மீண்டும் வந்து ஒரு மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு தொடங்கியிருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த 11 ஆண்டுகளில் எப்பெல்லாம் ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்படுகிறதோ, மக்களாட்சி தத்துவத்திற்கு விரோதமான சட்டங்களும் திட்டங்களும் மசோதாக்கள் கொண்டு வரப்படும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து தான் முதல் குரல் எச்சரிக்கை மணி அடிக்கப்படும். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அந்த எச்சரிக்கை மணியை அடித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும், இன்னும் குறிப்பாக பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி உட்பட நீங்கள் எல்லாரும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். காரணம் என்னன்னா, எதிர்காலத்தில் உங்களுடைய வெற்றிகளே வந்து கேள்விக்குறியாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறத தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்குது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, பாஜக எப்போ இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததோ அப்பையிலிருந்தே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்றைக்கு பாஜகவினுடைய ஒரு அங்கமாக மாறி போயிடுச்சு அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். அந்த வகையில தான் இப்போ இந்த நடந்து முடிந்த பஞ்சாப் ஹரியானா தேர்தலுக்கான அந்த அதுல வந்து இப்ப ஹரியானா தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கறது, மகாராஷ்டிரா ஹரியானாங்கும் பொழுது அவங்க தான் வெற்றி பெற போறாங்கிறது தான் தேர்தல் முடிவுகள் எல்லாமே இருந்தது. அப்போ வெளியான முடிவுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் 47 லட்சம் வாக்குகள் அதிகம். 5 தொகுதிகளில் 47 லட்சம் வாக்குகள் மிக குறுகிய காலத்துல வந்துடுச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு வினோதமான விளக்கத்தை வேற கொடுத்துச்சு. சரி, நீங்க இதற்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவசரமா எங்க நம்மளுடைய தகடுத்தங்கள்லாம் வெளியில வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு ஒன்றிய அரசு வலிந்து கொட்டி கொண்டு 1967 சட்டப்பிரிவுல இருக்கக்கூடிய இந்த யாரு வேண்டுமானாலும் இந்த குறிப்பாக இந்த கேண்டிடேட்ஸ் அரசியலமைப்புகள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்க்குவதற்கான அந்த ஆதாரங்களை பார்ப்பதற்கான சாரத்து இருக்குது. அதை திருத்தம் செய்யுது இன்றைக்கு ஒன்றிய அரசு. ஏன்னா ஏற்கனவே இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒரு மேயர் தேர்தல் நம்ம பார்த்தோம் இந்த மாநிலத்தில்னா பஞ்சாப் ஹரியானா, அதுல தான் மேயர் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல் மாநிலத்தில் அந்த தலைநகர்ல அதுல இந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தோம். 8 வாக்குகள் செல்லாது அப்படின்னு பாஜகவை வெற்றி பெற வைத்தார். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடி அதன் பிறகு வந்து அதை வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டியதா இருந்துச்சு. இப்போ நடந்து முடிந்த டெல்லியில தேர்தலா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு வராரு, அவர் தனித்தே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறாரு, அனுதாப அலைகள்லாம் வேற இருக்குது, இருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அதே போல பீகார்ல தேஜஸ்வி எங்க போனாலும் மிகப்பெரிய அளவுல எழுச்சி, அப்படி இருந்தும் அவருக்கான வெறும் மிக சொற்பமான ஓட்டுகள், பல இடங்கள்ல வந்து தோல்வி. மகாராஷ்டிராவில் பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கிராம மக்களே சண்டை போட்டாங்க, எங்களுக்கு வந்து
நாங்க வந்து மறு வாக்குப்பதிவு செய்யணும், வாக்குப்பதிவு செய்யணும் அப்படின்னாங்க. இப்ப இனிமே மறு வாக்குப்பதிவு தேவையில்லை அப்படிங்கறத அந்த மக்களே உணர்ந்திருப்பாங்க. அவங்க பயத்துக்கான காரணத்தை இன்னைக்கு மோடியே வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இல்ல நிச்சயமா நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆனா தேர்தல் அதிகாரிகளுடைய விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா எங்களுக்கு தெளிவு இல்லாம இருந்தது, அதனால அழகா அந்த தெளிவத்தை குழப்பத்தை வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சரி செஞ்சிருக்கிறது, அதுக்காக தான் இந்த திருத்தத்துக்கான விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ரெண்டாவது, வேட்பாளர்கள் கையில் அது கிடைக்க போகுது, வேட்பாளர்கள் இல்லாம பொதுமக்கள் இருந்தா மட்டும்தான் நீதிமன்றத்தை நாடி நீங்க வந்து வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்க போகுது? வேட்பாளர்கள் வாங்கிக்கலாமே. வேட்பாளரே நீதிமன்றத்தை அணுகிதான் வாங்க முடியும், அது அவ்வளவு சுலபமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். நீங்க இந்த அனில் மஸ்கிங்கிற அந்த தேர்தல் அதிகாரி அவர் தான் இந்த சத்தீஸ்கரனுடைய மேயர் தேர்தல் நடத்தினவர். அதுக்கே சந்திரசூட் மாதிரியான நீதிபதிகள் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எவ்வளோ வளவலா குலகுலான்னு சொன்னாங்க. தெளிவு இல்லாமல் சட்டம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றாம இவங்க ஒரு விளக்கம் கொடுத்தது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தனிப்பட்ட எந்த அமைப்புகளுமே வந்து இன்னைக்கு சுதந்திரமாக செயல்பட விடாத அளவிற்கு இன்றைக்கு மோசமான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்குது. இப்போ பாஜக எந்த அளவிற்கு இதெல்லாம் வந்து நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு தேர்தல் நடந்துச்சு, இந்த குரங்கு சாமியார் இருக்கிறாரே அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான சட்டமன்ற தேர்தல்ல பல கிராம தாக்குதல் செய்ய வேண்டாம், பொது மேடைகள் பேசிட்டு இருக்கும் போது இல்ல வேண்டாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் அதுதான் உண்மை. இல்ல இல்ல வேண்டாம், அது வேண்டாம், அது வந்து வேற எங்கேயாவது சொல்லுவோமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல். அதனால அதுல மக்களுக்கு உத்தரப்பிரதேசங்கும் பொழுது யாரும் மோடி யோகி ஆதித்யநாத் தெரியும் உங்களுக்கு, நம்ம அப்படி தெரியாது. அது உள்ளூர் எதுவும் மடாதிபதி நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? குரங்கு முதலமைச்சர்னா டக்குன்னு குரங்கு வச்சிருப்பாரு, எல்லா போட்டோலயும் வச்சிருப்பாரு, அதனாலதான் நம்ம சொல்றோம் நமக்கு என்ன இருக்குது. இல்ல நோக்கம் தவறா இல்லாம இருக்கலாம், ஆனா தவறா போய் சேர்ந்துரும் சொல்றேன், அதுக்காக சொல்றேன். இதுக்கு மேல என்ன தவறா போய் சேர்றதுக்கு இருக்குது? அதனால அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்க அப்படின்னா, பல கிராமங்கள்ல அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஓட் பூத் எல்லாம் வந்து பூத்தஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி அங்க வாக்காளர்களுடைய கைகள்ல இவர்களை மைய வச்சு அவர்களை விரட்டி அடிச்சதெல்லாம் வந்து பெரிய அளவுல பத்திரிகை செய்திகளா ஆனிச்சு. அப்போ ஒண்ணும் இந்த தேர்தல் ஆணையமே என்ன பண்ணுது, மோடியினுடைய சுற்றுப்பயணம் எப்படி போகணுமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற தேர்தல் ஆணையத்தின் மேல நிறைய குற்றச்சாட்டு சொல்லலாம். உங்களுடைய கருத்தை நான் அப்படி எடுத்துக்கிறேன். கடந்த கால தவறுகளை மறைப்பதற்காகவும் எதிர்காலத்தில் நாங்க தான் வெற்றி பெறணும் என்பதற்காகவும் இந்த திருத்தம் வந்து உங்களுக்கு உதவுது. அதுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜகவினுடைய கைப்பாவையாக மோடியினுடைய கண் அசைவின் கீழே செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமா நம்ம பேசுவோம். நளின் சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிகள்ல திருத்தம் ஒரே ஒரு வார்த்தை தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதற்கு இவ்வளவு எதிர்ப்பா? நீங்க உண்மையிலேயே அச்சம் கொண்டிருக்கிறது பாஜகவா இல்ல எதிர்கட்சிகளான்னு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கே. ஒரு புது விஷயம் சொன்னாலும் போதும் தானே, அந்த பால் வந்து பயன்படுத்த முடியாது தானே. அது மாதிரிதான் இப்ப இருக்கணும். அதாவது தேர்தல் நடவடிக்கையில வெளிப்புறத்தன்மை வேண்டும். அதுல எதிர்கட்சி ஆளும் கட்சி அல்லது அரசியல் கட்சிகள் சம தளத்தில் பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இது உருவாக்கப்படும். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு விதியாக மாற்றப்படுது. நீங்க இதை வெறும் இதோட மட்டும் பார்க்க கூடாது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிற குழு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி சார்பாக பிரதமர், இந்த 3 பேர் ஒரு நடுநிலையோடு இருக்கும் அப்படிங்கிற நிலைக்கு வந்தோம். அதையும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுத்துட்டு அந்த இடத்துல ஆளுங்கட்சியை சார்ந்த கேபினெட் அமைச்சர் போட்டார். அப்ப அப்பயே நடுநிலைமை என்பது காலாவதி ஆகிவிட்டது. அப்ப தங்களுக்கு வேண்டியவர்களை என்ன சொல்ல போனா சொன்னதையே திரும்ப சொல்கிற கேள்வி பிள்ளைகளை கேட்ச் பேரட்னு சொல்லுவாங்க. அதை விட மோசம், தான் சொல்வதை நினைப்பதை இன்னும் வேகமாக போய் செயலாற்றக்கூடிய ஒரு தன்மையை தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்க்கிறோம். அதன் விளைவு நாம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா நீங்க என்ன சொல்லணும்னா உலகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் இருக்கு. அமெரிக்க நாட்டுல இருக்கு, இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய ஒன்றியங்கள்ல பல நாடுகள்ல, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, எல்லா நாடுகளையும் இருக்கு. எல்லா நாடுகளையும் ஒரு நேர்மையான தேர்தல் அமைப்பு என்பது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தென் அமெரிக்க நாடுகள், வெனிசுலா அல்லது பிரேசில், சிலி, இங்க எல்லாம் அவ்வப்போது ராணுவ கலவரம்லாம் வந்து ராணுவ ஆட்சியெல்லாம் வந்தது. ஆனா அங்க இப்ப ஜனநாயகம் மெய்ப்பட்டு இருக்கு. வெனிசுலாவை அமெரிக்கா குறை சொல்லும், ஆனா அங்க நடக்கிற தேர்தல்களை கிட்டத்தட்ட 160 நாடுகள் அங்கீகரித்திருக்கு. உலகத்திலே மிக வெளிப்படையான தேர்தல் நடத்துகிற நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு.
இந்தியா ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றது இந்த தேர்தல் முறையில வாக்களித்து நம்முடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறைமை தான். ஆனா அதுக்கு வேட்டு வைக்கிற விதத்துலதான் இப்போ இந்த திருத்தம் என்பது வந்திருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் மீறப்படுகிறது. அப்ப தொடர்ந்து இது அனுமதிக்கப்படுமையானால் பாஜகவுக்கு வெற்றி அறிவிப்பதற்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையம், வேற எந்த வேலையும் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. மகாராஷ்டிராவில் 5 மணிக்கு மேல திடீர்னு 70 லட்சம் வாக்குகள் அதிகரிக்குது. அப்ப இது எப்படி சாத்தியனே தெரியல. மந்திரத்தால் மாங்காய் விளைவதை போல இங்க தேர்தல் ஆணையத்துடைய மந்திரத்தால் அதிக வாக்குகள் வருது. அப்போ ஒரு பிராடுலண்ட் தேர்தல் முறை என்பதுதான் இங்க வந்திருக்கு. ஹரியானாவிலையும் இதேதான். அப்ப ஹரியானாவுல வழக்கு போட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்புங்க, நீங்க அந்த சிசிடிவி குறிப்பிட்ட வாக்காளர் பூத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற தீர்ப்புனா நீங்க என்ன பண்ணணும், அமல்படுத்தணும். அதுதானே தேர்தல் ஆணையத்தோட வேலை. ஆனா தேர்தல் ஆணையர் முறையிட்டு கேபினெட்டை கூட்டி மோடி பிரதமர் தலைமையில் அந்த கேபினெட் கூட்டம் நடத்தி அந்த சட்ட விதியையே திருத்துகிறார். அப்ப ஒரு பனானா ரிபப்ளிக் என்கிற அளவுக்கு இந்திய ஜனநாயகம் கேவலப்பட்டு இருக்கிற ஒரு மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு. நிச்சயமா சார், தேர்தல் ஆணையத்தின் மேல கடுமையான குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் திருத்தம் பண்ண சொல்லுது, அது ஒன்றிய பாஜக அரசு செய்து இது ரொம்ப மோசமானது அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளுடைய விளக்கம் என்பது இந்த திருத்தம் அப்படிங்கிறது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. காகித ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, மின்னணு ஆவணங்கள் தான் இல்ல அப்படின்னும் போது பெரிய டிஃபரன்ஸ் அதுல என்ன வந்துட போகுது, நமக்கு தான் பேப்பர் லெவல்ல எல்லா ஆவணங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல இப்ப ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டா 5 மணிக்கு மேல பூத் எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுது. சரி, அதுக்கு மேல எந்த காலத்திலயும் இந்திய தேர்தல்ல 7% வாக்குகள் அதிகரித்தது இல்ல. அது மிக பெரும் சந்தேகத்தை கலப்புது. ஏன் நீங்க சிசிடிவி உங்கள்கிட்ட தான் வழியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, தூக்க முடியும் வேலை முடிஞ்சிச்சு. அது என்ன வேட்பாளர் தான் கேட்கணும். ஒரு இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா பத்தி பேசுறோம். ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கிறத வீட்டிலேயே டிவில நீங்க காட்டுற அளவுக்கு இன்னும் கொண்டு வந்திருக்கோம். தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது. பல நாடுகள் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு வெளிப்படைத்தன்மை. இந்தியாவில ஏன் இந்த மூடு மந்திரம்? ஏன்னா திருட்டுத்தனமாக வெற்றி திருடுவதற்காக நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க, நான் குற்றம் காட்டுறேன். அந்த திருட்டுத்தனத்திற்கான ஒரு மெய் காப்பாளர் மாதிரி தான் இந்த சட்ட திருத்தங்கள் விதி திருத்தங்கள் எல்லாம் வருது என்கிற போது வெட்கமாக இருக்கிறது. இந்தியான்னு சொன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே பிரிட்டிஷார் காலத்திலேயே தேர்தல் நடந்தது. அவன் கூட செய்ய துணியாத, அவன் கூட இந்த மாதிரி மோசமாக நடத்தாத ஒரு காலத்துல இன்றைக்கு இந்திய தேர்தல்கள் இவ்வளவு மோசமாக நடைபெற போகிறது. அதற்கான கட்டியம் கூறுகிற விதத்தில் இப்படிப்பட்ட திருத்தங்கள் வருகிறது என்றால் இப்ப இந்த ஆட்சியாளர்களை திருத்துவது யார்? அதான் இப்ப கேள்வி. இந்த ஆட்சியாளர்களும் கூடவே இருக்கிற தேர்தல் ஆணையமும் ஒரு கூட்டணியாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது, ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது, சர்வாதிகாரத்தை. ஏன்னா ஹிட்லர் இப்படிதாங்க ஆரம்பிச்சான். அவர் ஆட்சியில வர்ற போது நாடாளுமன்றத்தை முத்தமிட்டு உள்ள வந்தாரு. அப்ப ஒன்னும் பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறல, சமதளத்துல தான் இருந்தாங்க. சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் சமதளத்தில் இருந்தார்கள். அப்ப என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 60 பேரை பதவி நீக்கம் பண்ணணும்னு நாடாளுமன்றத்தையே கொளுத்தி விட்டு நாடகம் ஆடி ஒரு பொய் கேச போட்டு அவங்கள பதவியை நீக்கி விட்டு அதற்கு பிறகு ஒரு ஒரு முறையற்ற பெரும்பான்மையை உருவாக்கி பெரும்பான்மையை உருவாக்கி அதுல வெற்றி பெற்று வந்தான். 2வது முறை வந்துச்சா யோசிச்சு பாருங்க. அதற்கு பிறகு படிப்படியாக தேர்தல் நிறுத்தப்பட்டது, தானே அதிபர் என்று தன்னை சூடிக்கொண்டார். அதுதான் நடந்துச்சு. அப்ப அதே நிலைக்குதான் இங்க வருகிறது. ஒன்ன பார்க்கணும், மாநிலங்கள் உரிமை ஒவ்வொன்றாக வெட்டப்படுகிறது, இந்திய கூட்டாட்சி தத்துவம் மீறப்படுகிறது, உள்ளாட்சிக்கான அந்த உரிமைகளும் பறிக்கப்படுகிறது, நகராட்சி தேர்தலில் கூட ஓட்டு அல்லது வாக்களித்ததை செல்லாதுன்னு சொல்லி செயற்கையான முறையில் பாஜக வெற்றி அடைய வைப்பதற்கு இந்த நாடே பார்த்து வெற்றி தலை குனிந்தது. இப்படி படிப்படியான விஷயங்கள் இருக்கிற போது இது ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெளிவா. நிச்சயமா சார், அப்ப எல்லா வகைகள்லயும் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களை தான் நீங்க கொண்டு வரீங்க. பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். சுபேரும் இருக்கிறாங்க, சொல்லுங்க. ஒரு கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பாலோ நடுவர்கள் வைத்துதான் ஆடப்படுகிறது. இங்க 11 பேர், இங்க 11 பேர், சமதளம் பேணப்படுகிறது. எவன் திறமையாக கோல் போடுறானோ, எவன் திறமையாக கிரிக்கெட்ல
ரன் அடிக்கிறானா அந்த அணி எச்சம் இருக்கிறது. இங்க நடுவரையே தூக்கிட்டீங்க, நடுவரை தூக்கிட்டு ஏன் போட்டு நானே வெற்றி அடைந்தேன்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளு உங்களால் ஆயிடுச்சு. அப்படிதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது. நடுவர்களை கவர்ந்து தனக்கான வெற்றியை உறுதி செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்க்குது. நிச்சயமா இந்திய ஜனநாயகம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காது, மக்களும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள், கொதித்தெழுவார். நிச்சயமா சார். இல்ல அதோட நீட்சியா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இது வேட்பாளர்களுக்கு வழக்கமா வழங்கப்படுற மாதிரி வழங்கப்படும், பொது ஆய்வுக்கு மட்டும்தான் உட்படுத்தப்படாது, அவர்கள் தேவைப்பட்ட நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேட்பாளர்களுக்கு கிடைக்கிற போது என்ன பிரச்சனைங்கிற கேள்வி இருக்குன்னு அடுத்த சுற்றுகள்ல அந்த பதில நான் வாங்கிக்கிறேன். நான் சுபேர்லையும் பேசிட்டு வந்துடுறேன். சுபேர், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த திருத்தத்தை? இந்த 10 ஆண்டுகள்ல இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே தன்னுடைய சிதைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் திருத்தம். இந்த திருத்தமே ஏன் அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மெஹமூத் மிர்சான்னு நினைக்கிறேன், அவர் ஒரு வழக்கு போடுறார். ஹரியானாவில் நடந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை ஏற்றுக்கிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது, அவர் கேட்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு. சரி, வீடியோ ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொன்னவொடனே அவசரமாக இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் பெரிய சந்தேகமா இருக்கு. நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 140 வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, தேர்தல் வழக்குகள் மட்டும். மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த குளறுபடிகள், அது நடந்திருக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை எதிர்த்து 140 வழக்குகள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும். சரி, இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து சந்தேகம், குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப சாமானியனுக்கு கொடுத்தா இதுல உங்களுக்கு என்ன குறை வந்துருது? இப்ப நீங்க சாமானியனா இருக்கக்கூடியவன் அவன் தானே வாக்கு போடுறான், அவன் கேட்கறதுல அவனுக்கு நான் ஓட்டு போட்டதுல எனக்கு சந்தேகம் இருக்கு, அப்ப எனக்கு அந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்கிறப்ப அவர் நீங்க கோர்ட்ல போய் தான் வாங்கிடணும், ஒரு நாள் லீவ் போட்டு 10 நாள் அலைஞ்சு. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்றது என்னன்னா, தனி மனிதனுடைய அந்த சுதந்திரம் என்பது அங்க பாதிக்கப்படும், நீ யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது அதுல நல்லாவே தெரிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, ஏஐயை கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம், அமித்ஷா கூட அம்பேத்கர் அப்படி எல்லாம் பேசல, ஏஐ கொண்டு செஞ்சுட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. உள்துறை அமைச்சருக்கு அப்படின்னு வரும்போது சாதாரண வாக்காளருக்கு அந்த நிலைமை ஏற்படாதான்னு வருந்துறாங்க அவங்க. இல்ல, சாதாரண சாமானிய வாக்காளன் தானே அவங்களை தேர்ந்தெடுக்கிறான், அவனுக்கு எல்லா உரிமை இருக்கு, நீ அவன் கேட்கறது கொடுத்தானானோ. இப்ப அரசியல்வாதி இருக்கக்கூடியவர்கள் கோர்ட்டுக்கு போலாம், ஈஸியா இருக்கலாம், அவர் அட்வொகேட்டாவே இருக்கலாம். சாமானியன் எப்படி கோர்ட்டுக்கு போவான்? அவனுக்கு எப்படி அதுக்கான வழிமுறை எப்படி தெரியும்? சாமானியனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, வாக்குச்சாவடியில் கீழே நிக்கிறான், அந்த நேரத்துல ஒரு தவறு நடந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டான், அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அந்த ஃபுட்டேஜை கேட்கறான், கொடுத்துட்டு போங்களேன். அப்புறம் எதுக்கு நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கேமரா மாட்டி வச்சிருக்கீங்க? அது தேவையே இல்லையே. இப்போ இந்த டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு பிறகுமே அதுல நிறைய ஃப்ராட் வேலைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அமெரிக்காவில் போன முறை நடந்த தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா, அங்க மேனுவல் பேப்பர் தான், ஆனா அந்த பேப்பர்ல போட்ட கவுண்ட் பண்ண ஓட்டோடைய அந்த டீட்டெயில்ட ஃபீட் பண்றதுல நடந்துச்சு. சரி, அன்னைக்கு நைட்டு விடிய அந்த போன முறை நடந்த தேர்தலில் ட்ரம்ப் இதே இப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய ட்ரம்ப் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதை ஹேக் பண்ணாரு. அதாவது ஓட்டு போட்டதை ஹேக் பண்ணல, ஓட்டு போட்ட அந்த கவுண்ட் பண்ண அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை சிஸ்டத்துல ஃபீட் பண்றப்ப அதை ஹேக் பண்ணினாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. சரி, இப்படி எல்லா வகையிலும் செய்யக்கூடிய இடத்துல ஒரு இவிஎம் மிஷினை பத்தி இவ்வளவு தொடர்ந்து இவிஎம் மிஷின் மேல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு, நம்பகத்தன்மை இருந்துட்டு இருக்கு. மேலும் மேலும் அதை சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி திடீர் தலைமை தேர்தல் ஆணையர் இங்க மாத்துறீங்க. இப்படி எல்லா விஷயத்திலயுமே ஒரு மூடு மந்திரமாவே இருக்கே. அப்படிங்கும் போது சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நிவர்த்தி பண்றதுக்கு தான் தேர்தல் ஆணையம். இப்பயே அவசரமா நீங்க அந்த கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகு நீங்க திருத்தம் பண்றீங்க. சரி, அப்ப தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு தேர்தல் முறையை சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்கிறதா அவர்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிய சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, அப்ப ஒரு தனி மனிதன் தான் வாக்கு செலுத்துறான், அவனுக்கு அந்த உரிமை இல்லையா? என்ன அங்க நடந்தது? ஒரே ஒரு வாக்கால கூட நம்ம ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, சரி, கேட்கப்படுறது அவனுக்கு உரிமை இருக்கு, ஓட்டு போடுறது நானு, எனக்கு அந்த உரிமை இருக்கு. எதுக்கு நீங்க விவிபேட கொண்டு வச்சீங்க? விவிபேட்லயே ஏகப்பட்ட இவிஎம்லயே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு, அதனால விவிபேட்ல விழக்கூடிய அந்த தெர்மல் பவர் அந்த ஸ்லீப்பை நம்ம என்னணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது, அதை ரேண்டமா செக் பண்ணுவோம் அப்படின்னு 5 இடத்துல மட்டும் ரேண்டமா செக் பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு அந்த மிஷின் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு விவிபேட் வாங்கி வச்சிருக்கீங்க?
இப்படி எல்லா வகையிலுமே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வர்றப்ப சட்டத்தை அவர்களுக்கு தேவையான வகையில் வளைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப இந்த மாதிரி சட்டத்தை வளைப்பதன் மூலமாக நம்ம இன்னொரு கேள்விக்குள்ளேயும் போக வேண்டியது இருக்குல்ல. அப்ப பாஜக அவர்களை நம்பவில்லை, இனிமேல் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்கிற அந்த பதட்டத்துக்குள்ள வந்துட்டாங்களாங்கிற கேள்வி இருக்கிறது. பேசுவோம் அமுதரசன். அதாவது ஒரு பக்கம் பாஜக பயந்துட்டாங்க, அவங்களுடைய பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இந்த இன்னைக்கு செய்தியில வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா ஒரு பக்கம் ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைந்து விட்டு இவிஎம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதும் இல்லை இந்த மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வருகிற போது இப்போதே தங்களுக்கான தோல்விகளுக்கான காரணத்தை தேடுகிறீர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஆளுங்கட்சி. இல்லை, இப்போ நீங்கள் நம்ம அந்த மறுபடி சண்டிகருடைய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். சரி, அவர் பாஜகவினுடைய உறுப்பினர். மகாராஷ்டிரா நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு சுப்ரியா சுலே அவர்கள் உட்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வீடியோ ஆதாரத்தோடு அவங்க கேள்வி எழுப்பிட்டுருக்குறாங்க. ஓகே, இப்போ அதற்கு எந்த பதிலும் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நடந்து முடிந்த அந்த தேர்தல்களில் இப்போ மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த தேர்தலில் 288 தொகுதிகளில் 50 லட்சம் தொகுதிகளில் வந்து 5 மாதத்தில் 47 லட்சம் ஓட்டுகள் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, அதே மாதிரி 5 மணிலேருந்து 5:20 அந்த ஓட் நடக்கிற அந்த 5 மணிக்கு மேலே மட்டும் 55% வாக்குகள் தான் பதிவாயிருந்துச்சு. ஆனால் அவங்க எண்ணும் பொழுது 67% வாக்குகள் வந்து பதிவாயிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, அதே போல் வாக்குகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூரில் அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பதிவான வாக்குகளை விட சரி எண்ணும் பொழுது இருந்த வாக்குகள் அப்படிங்கிறது 14,000 வாக்குகள் வந்து மிஸ் ஆயிருக்குது. அதே போல் டெல்லியில் 2020, அதே போல் பீகாரில் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பதிவான வாக்குகளை விட வாக்கு எண்ணும் பொழுது ஒன்று அதிகமாக இருக்குது, அல்லது மாற்று கட்சியினர் ஜெயிக்கும் பொழுது அங்க வாக்குகளினுடைய எண்ணிக்கை வந்து குறையுது. நீங்க இப்போ அமெரிக்காவில் நடந்து முடிந்த தேர்தல் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். தேவசாயம் சார் இணைப்புல இருக்கிற நான் பேசிட்டு நான் வந்துடுறேன். தேவசாயம் சார், நீங்க முதலே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதாவது ஒட்டுமொத்தமா நீங்க வந்து மின்னணு அப்படின்னு ஆக்கிட்டதற்கு பிறகு இதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதா அவருடைய நீட்சியை என்னன்னா மற்றவங்கள்ட்ட கூட நான் கேட்டேன். வேட்பாளர்களுக்கு அந்த தரவுகள் கிடைக்கும், பொது ஆய்வுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து மனு தாக்கல் செய்தா அவங்களுக்கு தான் கிடைக்காது, அவங்களும் கோர்ட்டை நாடி வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அதுல ஒரு ஃபேர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கோர்ட்டை நாடி அது வந்து இன்ட்ரிகேட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாம இது என்னன்னா மிக முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்ல போறேன். ஏன்னா மீடியாவும் இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல, மக்கள் இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இப்ப என்ன நடக்குதுன்னா, எலெக்ஷன் வந்து இவிஎம் வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆச்சுது. இதுவரை இவிஎம்ல ரூல் ஃப்ரேம் பண்ணல இதுவரை, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரிஜினல் எலெக்ஷன் வந்து பேப்பர் பேலட். இப்போ கூட இந்திய ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் 59ல பேப்பர் பேலட்டை வச்சுதான் எலெக்ஷன் பண்ணணும்ட்டு சட்டமே இருக்கு. 61A என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னால. எங்கெல்லாம் பேப்பர் பேலட்ல பண்ண முடியாதோ பிராக்டிக்கல் காரணங்களால அங்க நீங்க இவிஎம்ல பண்ணலாம். அது ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் கிளாஸ். அதாவது இதுவரை கடந்த சில எலெக்ஷன்ல கம்ப்ளீட்டா இல்லீகல். உண்மையாகவே ஒரு சுப்ரீம் கோர்ட் உண்மையாகவே நடந்திருந்தா இந்த எலெக்ஷன் எல்லாமே இல்லீகலா இருக்கும். ஆனா அதே சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா 1961ல இந்த சட்டம் வந்து 1951, 52 வந்தது. 1961ல ரூல் வந்தது. இந்த ரூல் வந்து பேப்பர் பேலட்டுக்குள்ள ரூல். இப்போ உள்ள ரூலும் அதே ரூல் தான். இவிஎம்க்கு ரூல் என்ன இது உருவாக்கல. நீங்க இப்ப கெசட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 93(1) பாருங்க, அது பேப்பர் பேலட் பற்றி தான் இருக்கு. 91(2)ல அந்த பேப்பர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பேப்பர் கிடையாது, இப்ப வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ். அதாவது இந்த வீடியோ டைப் இதெல்லாம் பேப்பர் கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவிஎம் வச்சு பண்ற எலெக்ஷன் எல்லாமே இல்லீகல் எலெக்ஷன் தான், முதல் கருத்து. ரெண்டாவது, 2019ல இருந்தே பயங்கர ஃப்ராட் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த ஃப்ராடு பிஜேபி பவர்ல மாறுது எல்லாமே ஃப்ராட் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் டீட்டெயிலா ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 2014ல இப்ப 24ல இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. நாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது
vote for democracy ஒரு ஆர்கனைசேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். 79 கான்ஸ்டிடியூஷன்ல திருட்டு நடந்திருக்கு. 79 கான்ஸ்டிடியூன்சி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. எப்படி நடந்தது சொல்லுங்க. எலெக்ஷன் முடியுது இல்லையா, 5 மணி 6 மணிக்கு முடியுது. அப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஒரு 8 மணி 10 12 மணிக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல பெர்சன்டேஜ் வர்றது கிடையாது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டு தான் வரும். ஆனா அவங்க பெர்சன்டேஜ் மாத்தி கொடுக்குறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அல்லது 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பெர்சன்டேஜ் வந்து 8%, 10%, 12% வரை இன்க்ரீஸ் ஆயிருது. ஆந்திர பிரதேச 12%, ஒரிசா 12%, தமிழ்நாடுலயே 6%. தமிழ்நாடுல ஏன்னா பிஜேபிக்கு அவ்வளவு ஓட்டு விடாததுனால அவங்க சீட் ஜெயிக்க முடியல. ஆனா 7% இன்க்ரீஸ் பண்ணாங்க, பண்ணி அவங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயுமே, அதாவது ஒரிசாவில், மகாராஷ்டிரா, கர்நாடகா 79 இது கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. அதாவது நார்மலா முந்தி உள்ள எலெக்ஷன்ல எல்லாம் வித்தியாசம் இருக்கும், 1% இருக்கும் குறிப்பானா. இப்ப வந்து 12%, 8%. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஹரியானாவில் 7%, இங்க இது மகாராஷ்டிரா 8%. இந்த டிஃபரன்ஸ்ல தான் பண்ணும்போது கான்ஸ்டிடியூன்சி கம்ப்ளீட்டா வந்து பிஜேபி வின் பண்றாங்க. மகாராஷ்டிராவில் உதாரணமா என்ன சொல்றேன்னா, நீங்க பாருங்க, மகாராஷ்டிராவில் ஒரு திருட்டுத்தனமான கவர்மெண்ட் இருக்குது, டிஃபெக்டர் கவர்மெண்ட். அது அதுக்கு பிஜேபி வந்து 90% சீட் சேர்த்திருக்காங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்ண சீட்ல 89% சேர்த்திருக்காங்க. காங்கிரஸ் வந்து 15%. இது எல்லா கான்ஸ்டிடியூஷனுமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட்ஸ். இவங்க ஏன் எப்படி நடந்ததுன்னா, இந்த விவிபேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை கம்ப்ளீட்டா ஃபெயில் பண்ணி ஒரு ஓட்டருக்கும் அது வெரிஃபைவே பண்ண முடியாது. உங்க ஓட்டு சரியா விழுந்திருக்கா, அது ரெக்கார்ட் ஆயிருக்கா, அது கவுண்ட் ஆயிருக்கான்னு வெரிஃபை பண்ணவே முடியாது. யாரும் வெரிஃபை பண்ண முடியாது. இந்த ரெக்கார்டிங் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. அதை பப்ளிக் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ராடெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருங்கிறது. இப்போ இந்த ரூலை அமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது முதல் தடவை இல்லை, 2019 எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஆர்டி ஆக்டே அமெண்ட் பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஆர்டிஐல பதிலே கொடுக்கறது கிடையாது எலெக்ஷன் கமிஷன். புரியுதா? நிச்சயமா சார், நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறீங்க. அதுவும் சொல்ல போனா இவிஎம் வச்சு தேர்தல் நடத்துறது ஒரு இல்லீகல் தான். அதற்கான சட்டமே இல்ல. அது மேனுஃபேக்சரிங், இது எலெக்ஷன் இல்லது. ரைட் சார், மேனுஃபேக்சரிங் உற்பத்தி. ஓகே, நிச்சயமா அது புரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய நீட்சியான நிறைய கேள்விகளும் இருக்கிறது. நான் தனியாகவே சந்தித்து இதை பற்றி நம்ம வந்து நிச்சயமா பேசுவோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தேவசாயம் சார். நன்றி. அமுது, அதாவது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் சொல்றார். அந்த மாறுதலா இருக்கிறது, இதுக்கு முன்பாக இருந்ததெல்லாம் 1% இருக்கும். தேர்தல் ஆணையம் தான் எப்போதுமே இருக்கக்கூடியது தான். ஆனா இவர் 12% வரைக்கும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அச்சுறுத்தல்ல, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்ல மக்களாட்சி இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குதா? ஆமா, இப்போ நாடாளுமன்ற அமெரிக்காவினுடைய தேர்தலில் சுயேட்சையாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் என்ன பண்றாரு, இவிஎம்ல அங்க ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த விவிபேட்ல வரக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை கவுண்ட் பண்ணி அதன் மூலமாக அங்க ஒரு நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் அப்படிங்கிறவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே இந்த மாதிரியான குளறுபடிகள் நடக்குது, அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த ஒப்புகை சீட்டுகளின் மூலமாகத்தான் அங்கே நீதி நிலைநாட்டப்படுது. அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக நீங்கள் எண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை யாரும் கேட்கல. உச்சநீதிமன்றம் தொகுதிக்கு 5 இடத்துல என்னலாம் இருக்காங்களா, அது பத்தலையா? போதா? அது எதுக்கு? அது சரி, எப்படி அதை எப்படி நம்ம சரியானதாக எடுக்க முடியும்? நீங்க உங்களால வந்து ஒப்புகை சீட்டு முழுமையாக அதை எண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. ஏன்னா என்னன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்ல. சரி, இப்போ நீங்க தேர்தல்ல வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அன்னைக்கு நடக்கக்கூடிய வாக்குகளை விட பதிவு பண்ணும் பொழுது பல லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க அந்த சீட்டை நீங்க எண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அப்ப உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்ப அதை நீங்க எண்ண மாட்டீங்க. அல்லது வீடியோ மூலமா வீடியோ பதிவுகளை நாங்க பார்த்து அதுல எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை நீங்க செய்ய மாட்டீங்க. மற்றபடி அங்க தேர்தல்ல பூத்துல வைக்கக்கூடிய மெஷின்களை அதுல வந்து
இந்த டேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க ப்ரூஃப் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சாம்பிளுக்கு நாங்க மெஷின் தரோம், அதை நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொடுக்கறது இல்ல. அதாவது குற்றச்சாட்டு இந்த மாதிரி நம்ம நிறைய அடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. எனக்கு என்ன கேள்வினா, அப்ப எங்கேயுமே எதிர்க்கட்சிகள் யாருமே ஜெயிக்கலையா? அவர்கள் வெற்றி பெறுகிற போது அமைதியா இருக்கிறீங்க, பாஜக ஜெயிச்சுட்டா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அதை சொன்னார். நீங்க வந்து திரும்ப 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 இவிஎம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறத நிறுத்துங்கள்னு காங்கிரஸை பார்த்து சொல்றாரு. அப்ப நான் அதுல உண்மை இல்லையா? இவிஎம் மேல நம்ம மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல. சரி, இன்னைக்கு எலான் மஸ்க் இருக்கிறார் இல்லையா, அவருடைய நிறுவனம் நடத்தி அந்த முடிவுகளின் அடிப்படையில இவிஎம் மிஷின்ல தவறுகள் நடப்பதற்கு 99.99% வாய்ப்புகள் இருக்குதுன்னு அறிவிச்ச உடனே பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் விழுந்து அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவருக்கு கண்டன அறிக்கை கொடுக்கறாரு. அப்படிங்கும் பொழுது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்க நம்புறாங்க, சொல்றாங்க. நம்பல. அதை தீர்த்து வைப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் வரைக்கும் ஏற்படல. இன்னும் நாங்க குறிப்பா சொல்றோம், இது நாடாளுமன்றத்திலேயே இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொன்னது, பாஜக ஜெயிச்சிடுச்சு, மைனாரிட்டி அரசாக இன்றைக்கு இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து இதை அந்த சந்தேகத்தை எழுப்பாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒருபடி மேல 280ன்னு பாஜக வச்சதே ஏன்னா 400ங்கிற ஒரு இலக்கை வச்சாங்க. அந்த 400ங்கிற இலக்கை அவங்களால எளிமையா அடைய முடியும் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தின் மூலமா. அப்ப அந்த சந்தேகம்லாம் ஊர்ஜிதம் ஆயிடுங்கிறதுக்காகவே 280ன்னு சுருக்கிக்கிட்டாங்களோ இப்ப. ஏன்னா இது மோடியுடைய பேச்சுல இருந்தே இருக்குது. பிரச்சாரத்தின் போல எல்லா பக்கமும் மோடி பேசின ரெண்டே விஷயம், ஒண்ணு திமுக பத்தி பேசினாரு, இன்னொன்னு இவிஎம் மிஷினை பத்தி பேசினாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே மோடி தான் முதல்ல விழுந்து அடிச்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னாரு, பாத்தீங்களா இப்ப இவிஎம் மிஷினை பத்தி யாரும் பேச மாட்டீங்க, சந்தேகம் தீர்ந்துருச்சு இல்ல, நான் நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோடி தான் பேசினாரு. அப்ப இது எல்லாமே தொடர்ந்து நீங்க ஏன்னா இந்த வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பாஜகவிற்கு எதிராக மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இருக்குது. மக்களே களத்துக்கு வந்து நான் உனக்கு வாக்களிக்கல, நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பர்சனலா நாம எந்த இடத்துலயுமே இந்த இவிஎம் மிஷினை பத்தி நம்ம வந்து குறை சொன்னது கிடையாது. ஏன்னா டெக்னாலஜில சில இது பண்ண வேண்டியது இருக்கும், அது வந்து மிகப்பெரிய டோட்டல் ஃபிளாப்னு சொல்ல முடியாதுன்னு. ஆனா பாஜக எல்லாத்தையுமே ஃபிளாப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டதான், வேட்பாளர்களுக்கு எல்லா தரவுகளும் கிடைக்கும் போது அதுல என்ன சிக்கல் இருக்க போகுது சார்? அவருக்கு வழக்கம் போல இருக்கிறது கிடைக்க தானே போகுது. பொது மக்கள் கேட்டா, யாராவது ஒருத்தவங்க கேட்டா தானே கிடைக்காம இருக்க போகுது. நம்ம நாட்டையே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம். ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். லஞ்ச ஊழலும் அல்லது முறைகேடுகளும் இருந்தா அது மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துவதற்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் பகிர்வு உரிமை சட்டம் கொண்டு வந்தோம். இப்ப இது ஒன்றும் ராணுவ ரகசியம் இல்ல, அது ராணுவ ரகசியத்துக்கு அது விலக்கு இருக்கு, பல ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயங்களுக்கு விலக்கு இருக்கு அதுல கூட. இப்ப தேர்தல் என்பது நான் வாக்களித்தது, என் சம்பந்தமானது, ஒவ்வொரு வாக்காளருக்கும் அந்த உரிமை இருக்கணும்ன்ற. இப்ப என்னுடைய வாக்கு யாருக்கு போனதுன்னு நான் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மர்ம கருவியில நான் வாக்களிக்கிறேன். விவிபேட எண்ணணும்னு சொன்னாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு. எல்லாவற்றிற்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ற இந்த மோடி அரசு எல்லா பூத்லயும் விவிபேட் வச்சு அதை ஏன் எங்க பண்ணக்கூடாது? அதுக்கு ஒரு மோசமான சாக்கு சொல்லுது நம்ம தேர்தல் ஆணையம். அதெல்லாம் நேரம் காலம் ஆயிடும். ஏங்க கையால போட்ட பேப்பர் பேலட்டை என்றதே நம்ம எண்ணி சொல்லிட்டு தானே இருந்தோம் 30 வருஷமா. இப்பதானே இது வந்துச்சு. அப்ப விவிபேட எண்ணுவது வந்து நேர தாமதமாகும், காலதாமதமாகும் சொல்லி அதை நிராகரித்தார்கள். இப்ப இதுல ஏதாவது உண்மை இருக்கா? ஒரு நாடு ஒரு தேர்தல் உங்க முழக்கம் தான். நீங்க அநேகமா ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிறது ஒரு நாடு ஒரே ஒரு இவிஎம்ல எல்லாம் முடிச்சிடலாம் அளவுக்கு சொல்லுவீங்க போல. அந்த அளவுக்கு இது மோசமா போயிட்டு இருக்குங்கிறதான். அப்ப தேர்ந்தெடுப்பதற்கு இந்த பிரச்சனை, தேர்ந்தெடுத்து அதையும் மீறி வெற்றி பெற்றால், நீங்க கூட கேட்டீங்க எதிர்கட்சி எல்லாம் ஆளலையா மாநிலங்கள்ல அப்படிலாம் சொல்றீங்க. அப்படி ஆள்வதிலையும் பிரச்சனை இருக்க. குதிரை பேரம் பேசுனீங்களே, எத்தனை கட்சிகளை சின்னாபனமாக்குனீங்க, எத்தனை கட்சியை உடைச்சு விலை பேசி ஆட்களை இழுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப இதெல்லாமே நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல உங்களோட உண்மையான லோக்கல் ஸ்டாண்ட் என்ன, உங்களுக்கு என்ன ஆதரவு இருக்காங்க, ஆனா எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? எல்லாமே விலை கொடுத்து வாங்கினதுதான். கோவாபுல உங்களுடைய ஆட்சி அப்பட்டமான அத்துமீறல். இப்படி நீங்க எல்லாவற்றையும் சொல்லலாம். இன்னொன்னு, எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அங்க ஏதாவது நிம்மதியா ஆள விடுறீங்களா? கவர்னர்கள் என்கிற அந்த பெயரில் பாஜக தானே மறைமுகமாக ஒவ்வொரு ஆட்சியும் நீங்க தலையிடுறீங்க அல்லது முட்டுக்கட்ட போடுறீங்க.
வளர்ச்சி திட்டங்களை முடக்குறீங்க, நிதி கொடுப்பதுல இழுத்தடிக்கிறீங்க, சாகடிக்கிறீங்க. இந்த வேலைகள் எல்லாம் சரிவர நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே. அப்ப ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, அல்லது தேர்தல் நடைமுறையில உள்ள அந்த திருத்தம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எல்லா நிறுவனங்களையும் தன்மைப்படுத்துகிற வேலையை நீங்க பண்றீங்க. உங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்னா இடி போகுது, சிபிஐ பாயுது, ஐடி டிபார்ட்மெண்ட் பாயுது. ஆனா அதுவே உங்க கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சி வந்துச்சுன்னா அவை அத்தனையும் அமைதி காக்கிறது. கட்டு நல்லதை தான் பார்த்து கெட்டதை பார்க்க மாட்டேன். நீங்க சொல்றது எல்லா தனிப்பட்ட அமைப்புகளையும் வந்து தன்வயப்படுத்தப்படுகிறது அப்படின்னு. ஆனா சுயாதீனமாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் எதிர்க்கட்சிகள் நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க. நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தை சந்தேகப்படுறீங்க, தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறீங்க, ஈடியை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நடந்து கொள்ற ஒரு ஆட்சி அல்ல இது. ஒவ்வொன்றிலும் பலத்த சந்தேகம் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் தன்னுடைய லாப நட்டங்களை பார்த்துதான் இருக்கு. ஒரு நாடு ஒரு எலெக்ஷன், நாளைக்கு ஒரு நாடு ஒரே ஒரு தொழிலதிபர் அதானி தான் என்று அறிவித்தாலும் அதற்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஒரு நாடு ஒரு பிரதமர் தான், இனிமே இந்த அவருடைய உயிர்காலம் வரலையும் அவர் தான் பிரதமர்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. எனவே ஜனநாயக விழுமியங்களை ஆழ குழி தோண்டி, ஏன்னா அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. அவங்களுடைய தாய்மை போன RSSஓ அல்லது சங்க பரிவார அமைப்புகளோ என்றைக்கும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். எனவே அந்த நாட்டுல இருக்கிற ஜனநாயகம் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் போய் ஓட்டு கேட்க வேண்டியிருக்க, கையெடுத்து கும்பிட வேண்டியிருக்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி பிறந்தவர்கள், நாங்க போய் மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிடலாமா? எங்களுடைய அந்தஸ்து என்ன ஆகும்? எனவே அது மாதிரி இருக்கக்கூடாது. அதற்கு ஏற்ற வாரியான ஒரு தொழில்நுட்பத்தை நாங்க கொண்டு வரணும். அதற்கு ஏற்ற வாரியான தேர்தல் நடைமுறையை கொண்டு வரணும். அதற்கு தேர்தல் ஆணையத்தை மாற்றுவோம், அதற்கான எல்லா விதிமுறைகளையும் மாற்றுவோம், எல்லாவற்றையும் உடைப்போம், நாங்கள் மட்டுமே ஆட்சிக்கு வருவோம் என்பதை அறிவிக்காமல் அறிவித்து செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக மோடி அரசு இருக்கிறது. எனவே இந்த காட்டாட்சி தர்பாருக்கு மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் நிச்சயமா. அதற்கான வேலை இருக்கு. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப எனது வாக்கு எனது உரிமைன்னு தேர்தல் ஆணையம் போட்டுச்சுன்னா இனிமே மக்கள் சிரிப்பான், நவதுவாரங்களையும் சிரிப்பான். எனது வாக்கு எனது உரிமைன்னு சொன்னீங்க, நான் யாருக்கு வாக்கு போட்டேன்னு காட்ட மாட்டேங்கிறீங்களா, என்னையா தேர்தல் ஆணையன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்ப எல்லாவற்றிலும் பெருத்த சந்தேகத்தையும் இன்னும் சொல்ல போனால் அடுக்கடுக்கான அத்துமீறல்களையும் நடத்துவதுதான் பாஜக ஆட்சியாக இருக்கிறது. அதற்காகத்தான் இப்போ மோடியும் மற்றவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் இருக்காங்க. நாடாளுமன்றத்துல பேசுறதே இல்லைங்கிறார். எடுத்து காட்ட வேண்டியதானே உண்மையா அந்த காட்சி சுருளை ஏன் காட்ட மறுக்கிறீங்க? எனவே நீங்க சந்தேகம் சொன்னீங்க, சந்தேகப்படுகிற படதான் உண்மை வெளிவரும். சந்தேகப்படப்படதான் ஜனநாயகம் பலப்படும். அப்படி இல்லைன்னா அது எதிர்கட்சி அதற்கு ஒரு அந்தஸ்து என்பதை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் சிந்தித்துதான் இப்படியான ஒரு நாடாளுமன்ற முறைக்கு போனாங்க, அதிபர் முறைக்கு போகல. அந்த நாடாளுமன்ற முறையை நீங்கள் முடக்குவதற்கு அல்லது அதை முடக்கி அதிபராட்சி போல அதை பாவிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்றீங்கன்னு நிச்சயமா கண்டிப்பா அதிபராட்சியை நோக்கிய ஒரு விஷயங்களாத்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க சுபேர். அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு, நீங்க எதிர்கட்சிகள் அல்ல, பாஜக கூட்டணியில் இருக்கவங்களும் சேர்ந்து போராடக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய கருத்து? இல்லை, இது ஒரு ஆபத்தான ஒரு ஜனநாயகத்தின் ஒரு ஆபத்தான நிலைமையில நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த விவாதம் பேசிட்டு இருக்கோம்னா அவங்க இதே நேரத்தில் ஒரு 300 தொகுதிக்கு மேலே வந்து அந்த விவாதமே நடந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை செஞ்சிருப்பாங்க. சரி, இப்போ அதிகபட்சமாக அவங்க மெஜாரிட்டி இல்லைனாலும் கூட இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் தான் முதல்ல அந்த குரல் இப்போ ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கணும். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்களும் சேர்ந்து இதற்கு குரல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஒரு மாநில கட்சிகள், அவர்களும் நாளைக்கு இதே பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் அவர்களை எந்த முடிவு வேணாலும் அவங்க எடுப்பாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு அடுத்த அனர்த்தம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பவன் கல்யாணம் வச்சு உள்ளுக்குள்ள இன்னொரு ட்ராக்கை ஓட்டிட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுக்கு அனர்த்தம் தான் அப்படிங்க. இதெல்லாம் வந்து கூட்டணிக்குள் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளணும். அதனுடைய குரலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது அகில இந்திய அளவில் ஒழிக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும். நிச்சயமா அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ற நியாயம் இருக்கிறது. ஆனா பாஜக கூட்டணியில இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிமுக கூட என்ன எதுவும் பேசலையே. அதிமுக இப்ப செயல்பாட்டில் இருக்காங்கிறதே தெரியல. அது ஒரு ஃபீஸ் போன பல்ப் மாதிரி கிடக்குது. அவர்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு அங்க நேரம் பார்த்தாம இருக்கு. முதல்ல இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமானே தெரியல.
சரி, நீங்க இதெல்லாம் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, 1% அதிகமா வாக்குப்பட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்க இப்படி சொல்லலாமா? கடந்த நாடாளுமன்ற சரி, நீங்க தேர்தலில் அவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களே, இதனால எது நன்மை எது தீமை எது உள்ளாட்சி தேர்தலுக்கான்னு கேட்பாரு. அப்படிங்கிற போது அவர் இது வந்து நமக்கு விளையாட்டை பேசினாலும் கூட ஒரு ஜனநாயகத்தில் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இன்னைக்கு செயல்படாமல் முடங்கி கிடக்குங்கிறது பெரிய ஆபத்து. ஓகே, ஏன்னா வந்து நம்ம ஒரு 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில், திமுகவுக்கு அடுத்து ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்னைக்கு எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு முடங்கி போய் கிடக்குங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. அம்பேத்கர் விஷயத்தை பத்தி இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? எதுவுமே இல்லை. ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் ஒரு கட்சியாக செயல்படல. எதிர்கட்சியாகிற 2வது விஷயம். சரி, ஒரு அரசியல் கட்சியாகவே அவங்க செயல்படுறாங்களான்னு தெரியல. அது உண்மையிலேயே வருத்தத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா. அதாவது இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம்ங்கிறது இந்தியாவிற்கு தேவையான ஒரு விவாதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆபத்துல போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஆளணுங்கிற அந்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. பார்க்கலாம் மற்ற கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. நிகழ்ச்சியில் பங்குண்ட எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.